கோயிலுக்கு ஒன்றே குடும்பத்தோட வரணும்னு எவ்வளோ நாளாக நினச்சிட்டு கிடந்தோம். ஆனால் இன்னைக்கு தான் வர முடிஞ்சிச்சு. சரி வாங்க எல்லாம் கோயிலுக்குள்ளே போகலாமா? நீங்களும் உள்ள போங்க, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. பிள்ளைகளை பத்திரமா கூட்டிட்டு போய் சரோஜா. உங்கள் பிள்ளைகளை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. எம்மா நினைச்சேன், அப்பயே நினைச்சேன் பெரிய மாடலி அப்படி கையை அப்படி வச்சுட்டு தான் நிற்பாங்க. கண்ணு எப்படி குத்திப்பிட்டியே? கையை கொஞ்சம் கீழே தான் வச்சேன். என்ன ஆமா சாரிம்மா, இந்த புடவை கட்டிட்டு நிற்க முடியல, நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பரவாயில்ல, சரியாயிடும் விடு. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க தாவாணி புடவெல்லாம் கட்டி பழகுங்க. இல்லைன்னா என்னத்தை கட்டி கொடுத்தீங்க, புடவை கூட கட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை காரி மூஞ்சிட்டு முய்வாங்க. அம்மா இந்த காலத்தில் யார் புடவெல்லாம் கட்டுறாங்க? எல்லாம் வந்து பேண்ட் டிஷர்ட் ஷார்ட்ஸு அந்த மாதிரி தான் போடுறாங்க. அது போகிறது போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இங்கேருந்து போகிற வரைக்கும் புடவை கட்டுறதுக்கு தாவணி போகிறதுக்குலாம் பழகிக்கோங்க, சரிங்களாம்மா தங்க குட்டிகளா? சரி சரிம்மா. நீ நம்ம எங்களை கல்யாணம் பண்ணி துறந்ததுலேயே இருக்கா? அதுக்கு என்ன பண்ணுறது? பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி கல்யாணன்றது பண்ணி தான் ஆகணும். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போகிற வரவன் நாய் நண்டு எல்லாம் வந்து எப்போ கல்யாணம் பண்ணுவீங்கன்றது ரொம்ப மும்புறம் காட்டுவாங்கப்பா. அது சரி, ஆனால் எனக்கு நல்லா டைம் இருக்குல்ல. ஏன் நீ எப்படி சொல்லுத? எனக்கு மட்டும் டைம் இல்லையா? நானும் காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என் காலை நான் நினைக்கணும், எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டப்போ தானே கல்யாணம். அந்த காலத்துலலாம் வயிற்றுக்கு வந்தால் போதும் உடனே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்கடான்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் உங்களுக்குலாம் நல்லா ஆப்பஞ்சட்டி கிடச்சிருக்கு. எப்போ வேணால் நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், சொந்த காலை நின்றுட்டு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். கரெக்டா? என்னது ஆப்பஞ்சட்டி கிடச்சிருக்கா? என்னவா சொல்லுத ஆப்பம் சட்டின்னு? ஆமாட்டி, நீ அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிடப்பீங்களா? ஆப்பம் சட்டி ஆப்பச்சட்டின்னு. எதுக்கிட்ட இப்படி சிரிக்கிறீங்க? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அம்மா அது ஆப்பம் சட்டி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதோ ஒரு சட்டி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி. ஆம்பிட்டுதேன் போங்க. சரி வாங்க தங்கங்களா, நம்ம கோயிலுக்குள்ளே போவோம், அப்பா வருவார். சரிம்மா. எப்போ என் 2 மகள்களையும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. இதே மாதிரி என் குழந்தைங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே. ஏம்மா எங்களை அப்படி பார்த்துக்கிட்டே கிடக்க? ஒன்றும் முன்னாடி சும்மா தான் பார்த்துட்டு கிடந்தேன். 2 பேரையும் சுடிதார்லையும் பேண்ட் சட்டிலையும் பார்த்துட்டே கிடந்துருக்கோம்ல. இப்போ முதல் முறையாக இந்த மாதிரி புடவை கட்டி தாவாணி போட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இருக்குதே, நான் தான் ரொம்ப அழகாக இருப்பேன். அக்காவை விட நான் தான் அழகு இல்லைம்மா. ஆமாம்மா, நீ ரொம்ப அழகுதான். சி ஓடி பைத்தியம். ஆமையில் சிறந்த ஆமை பொறாமை, அது இந்த காட்டாமை அக்காவுக்கு தான் வரும். 2 பேருமே அழகா இருக்கீங்க. சரியா? இப்பயும் சண்டை போடக்கூடாது. இன்னைக்காவது 2 பேரும் சண்டை போடாமல் ஒத்துமையா இருங்க. என்ன வானதி, இந்த கோயில் தானா? ஆமாம் அங்க நீ இந்த கோயிலே தான். சரி விக்ரம் எங்க? விக்ரம் காருக்குள்ளேயே தான் நீ இருக்கான். நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நான் ஆஃபீஸ் போகுது, எனக்கு மீட்டிங் இருக்கு. சரியாம்மா? வாரையும் பார்த்து போங்க. ஒரு நிமிஷம் விக்ரம், இவ்வளோ தூரம் வந்துட்டா, கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு போயிடலாம்ல? வா உள்ள போலாம். எனக்கு மீட்டிங் இருக்குமா, நான் ஆஃபீஸ் போகணும். விக்ரம் அதான் அம்மா இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிடு. ஒரு 10 நிமிஷம் தான்ப்பா, உள்ளே வந்து சாமி மட்டும் கும்பிட்டு நீ கிளம்பிடு. ஐயோ சரி வாங்க போலாம். ஏன் நீ விக்ரம் கோயிலுக்குள்ள வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதானே? ஐயோ முறைக்கிறாளே, வாயை மூடிக்கிட்டு இருந்துருவோம். உள்ள போலாமா? போலாம் நீ. அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களாங்க? வாங்கிட்டு வந்துட்டேன் சரோஜா. சாமி கும்பிட்டு போலாமா? போலாங்க, என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தமா பிள்ளைகளா போலாம் வாங்க. அக்கா ஒரே ஒரு போட்டோ எடுக்கலாமா? சாமி கும்பிட்டு வந்து எடுத்து போண்டி. என்னைய கோயிலுக்குள்ள போன்ட்டு இவங்க வெளியே நின்று என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. சை அச்சோ இந்த சாரி வேற. அம்மா நான் என்ன சோஃபா செட்டர்ல பெட்டா எப்போ இருந்துக்க போறேன்? சாரி தெரியாம சாரி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், சாரி. ஒரு ட்ரெஸ் நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைனா அதை போடவே கூடாது. இப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு விழுந்து வாடுறது. ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டியிருக்கேன், எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்கிப் ஆகி விழுந்துட்டேன். அதுக்கு இவ்வளோ சீன் போட வேண்டியது இல்லை. இது மாதிரி போய் விழுந்துக்கிட்டே இரு 4-5 பேர் மேலே. சரியா? இவ்வளோதான் உனக்கு லிமிட்டு. நான் ஸ்கிப் ஆகிட்டேன், நீ என்ன பிடிச்சிட்ட, அதுக்காக ஓவராக பேசாத. இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க, உன் வாயில் ஒரே குத்தி விட்டுருவேன் தெரிஞ்சுக்க. கொஞ்சம் குட்டியாக காப்பாற்றிட்ட, அதுக்கு இவ்வளோ சீன் போடுவியா? உன் மூஞ்சி போய் பாருடா பைத்தியம். ஏய் என்ன வாடா போடான்னு சொல்லுத? ஓங்கி ஒன்று வச்சுன்னு வை, மூஞ்சி திரும்பிடும் வந்தால. அப்படியா? வைப்பியா? எங்கே வைப்பேன்? உடைச்சிருவேன்டா உன்னையா. சி பொண்ணா நீலாம் பேய். சி மூஞ்ச பாரு.
இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் செத்தான். இப்ப என்ன பேச்சு பேசுதா பைத்தியக்காரி. ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே. பொறுமையாக வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியவன், வேற எதுவும் பேசக்கூடாது. பா விக்ரம். மா எங்கம்மா போயிருந்தீங்க இவ்வளவு நேரமா உங்களுக்கு வரத்துக்கு? சாரிப்பா மன்னிச்சிரி. சரி வா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப என்ன பூகம்பத்தை போட போறாங்க தெரியல. சொல்லுங்கம்மா. இதை புடி விக்ரம். மா என்னது இது? தாலிப்பா. அது தெரியுதுமா, இதை ஏன் என்கிட்ட நீட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? அட பிடிப்பா. நல்லா கேட்டுக்கோ விக்ரம், இன்னைக்கு ஒரு கல்யாணம். மா ஏதாவது சொல்லிட்டு கிரீட போறோமா? கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி இருந்தேன்னு சொன்னீங்க, இப்ப தாலியை கொடுத்து உங்களுக்கு கல்யாணம்ன்றீங்க. ஆமாப்பா, உனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுதுல்ல, அதான் ஒரே ஒரு தாலி மட்டும் இப்படி கட்டி விட்டு நீ ஆஃபீஸ் கிளம்பிடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். மா கேவலமா இருக்குமா? உங்களையும் அம்மான்னு சொல்றதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உலகத்துல எந்த தாயும் இப்படி பண்ண மாட்டா. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பண்ற விக்ரம். எது இந்த மாதிரி தாலி கட்டிட்டு போறது நல்லதுக்கா? நேத்தே உங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டேன் விக்ரம். உனக்கு கல்யாணம் இன்னைக்கு முடிச்சிட்டு நீ கிளம்பிட்டே இரு. அத்தை நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? என்னது இது? என்ன இழுத்து விடுறேன். உங்க அம்மா அப்படி சொல்றது என்ன கேட்டுடுவாதான் அப்படி. விக்ரம் அம்மா சொல்றதை கேளுப்பா. சி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? சை அசிங்கமா இல்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும். உன்கிட்ட இதை பத்தி நேத்தே சொல்லியாச்சு, சும்மா இப்ப வந்து இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டு கிடக்காத விக்ரம். நேத்து நீங்க சொன்னீங்கதான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கான யோசிக்கிற டைம் கூட கொடுக்க மாட்டீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தாலி கட்டிட்டு வேலைக்கு கிளம்பு. முடியாதுமா. அதோ அங்க நிக்கிறாளே புடவை கட்டிக்கிட்ட, அவதான் பிரீத்தி. அவ கழுத்துல தண்ணி எனக்கு தாலி கட்டணும். நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லுதேன், இதுல நீங்க பொண்ணை வேற காமிக்கிறீங்களோ? விக்ரம் உனக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்பவே கல்யாணம் நடந்து ஆகணும். அப்படி இல்லைன்னு வை, என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. நீங்க சும்மா சும்மா என்ன பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நான் பிளாக்மெயில் பண்ணல விக்ரம், நிஜமா தான் சொல்லுதேன். இன்னைக்கு மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலானா என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. சே கட்டு பேத்துறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன அங்க பொண்ணு நிக்கிறா பாரு, ஃபர்ஸ்ட் அவளை பாரு. அப்படி என்னதான் அழகிய பார்த்து வச்சிருக்கீங்களோ? புடவை கட்டிருக்காளே அதுதான் பொண்ணு. அந்த பைத்தியக்கார ராட்சசி. அம்மா என்ன போய் ஏதாவது கிணத்துல குதிக்க சொன்னா கூட நான் குதிக்கிறேன், ஆனா அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அம்மா போய் தெரிஞ்சே உன தூக்கிட்டு போய் கிணத்துல போடுவா. ஆமா ஆமா உங்களுக்கு போடவே தெரியாது, உங்களுக்கு என் நலன் மேல ரொம்ப ரொம்ப அக்கறை தான். என்ன விக்ரம் அம்மா கிட்ட போயிட்டு பேசுற? அந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுனா சொத்து நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனா நமக்கு என்ன? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா, பாவமா. அவ எனக்கு வேணாமா. அப்போ உனக்கு அம்மாவும் வேணாமாப்பா? பேசாம ஏன் நீங்க சாக்கும், நான் பீச்சத்து தொலைறேன். என்ன விக்ரம் நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது கேட்கவா உன்னை தவமா இருந்து பெத்தேன். அடியாத்தடி போட்டுட்டாடா கண்ணீர. அவ்வளவுதான், இதுக்கு மேல சத்தான் ஜீவனாண்டி. அவ்வளவுதான், இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சி. அழுது தொலையாதீங்க. பாப்பா போய் தாலி கட்டிட்டு பொண்ணை கூட்டிட்டு வாருவோம். அப்படி பொண்ணு கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு வாழ வைக்க போறீங்க? அப்படி சொத்துக்காக தானே இவ்வளவு கண்ணீரு? விக்ரம் பாவம், நீ கூட போ வானதி. சரிங்க சரிங்க அண்ணி. பிரீத்தி கீர்த்தி நல்லா சாமியை கும்பிட்டுக்கங்கம்மா. சரிங்க சரிங்கப்பா. ஐயோ இப்படி சந்தோஷமா இருக்க ஒரு குடும்பத்துக்கு நடுவில் நான் தாலியை கட்டி இப்போ பிரச்சனையை வேற உண்டாக்க போறேன். என்ன நடக்க போதோ தெரியல கடவுளே. அவன் தாலி கட்டிட்டு வர வரைக்கும் இந்த கண்ணீர் நிற்கவே நிற்காது. இதுல கையில ஆக்ஷன் வேற. என்ன சரோஜக்கா குடும்பத்தோட வந்திருக்கீங்க? வா நீலி. இல்லைம்மா குடும்பத்தோட இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு போலான்னு ஒரு ஆச்சை, அதனாலதான் அப்படியே வந்துட்டோம். சரி சரிங்கக்கா. ஏய் யாருடா நீ? என் பில்லு கழுத்துல இப்படி தாலி கட்டி புட்டியேடா, யாருடா நீ? ஏய் யாருடா நீ? எதுக்கு இப்படி என் பிள்ளை கழுத்துல தாலியை கட்டி தொலைச்ச? எதுக்குடா கட்டி தொலைச்ச? சொல்லுடா, எதுக்கு என் பில்லு கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லி தொலை. ஏம்மா ஏம்மா இப்படி நடந்துச்சு, என் குடியை கெடுத்துட்டானேம்மா. என்னண்ணே இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீ என்ன பண்ணதே இங்க? உனக்கு இங்க என்ன வேலை? ஏண்ணே இப்படி மருமக பிள்ளைய போட்டு அடிச்சு விட்டீங்களே? நீ என்ன பண்ணுத இங்க? உனக்கு இங்க என்ன வேலை? அது எப்படி என்ன? என் பையன் தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், நான் இல்லாம எப்படி? அப்ப நீ திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கியோ? ஆமா ஆமாண்ணே, எல்லாம் நல்ல பக்காவா திட்டம் போட்டு தான் செஞ்சேன். உனக்கு வெக்கமா இல்லை இது பேச? பின்னாடி இப்படி தாலி கட்டி விட்டுருக்கானே உன் புள்ள.
நானும் எவ்வளோ நேரம் ஒன்று பூர்வீக சொத்தை கொடு கொடுன்னு கேட்குறேன், ஆனால் நீ கொடுத்த பாடு இல்லைல்ல. அதுக்கு இப்படி என் பிள்ளை வாழ்க்கையவா கெடுப்ப? ஹேய், எங்க அம்மாவே அடிப்பியா நீ? ஓங்கி ஒன்று வெச்சன்னு வை, காணாம போயிடுவேன். எங்க கையை வெயிடா பார்க்கலாம், கையை வெய்யே. தப்பு பண்ணது நீ, ஆனால் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. ஹே வாய மூடு, எங்களுக்கு வேண்டியது அந்த பூர்வீக சொத்து, அது கிடைச்சிருச்சுன்னா நீ எதுக்கு எங்களுக்கு? விக்ரம், நீ ஆஃபீஸ் கிளம்பு, நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஐயோ, இப்படி என் புள்ள வாழ்க்கைய நாசமா போச்சே. சரோஜா, கவலைப்படாத சரோஜா, நம்பி சொத்து கொடுத்துக்கலாம். வேண்டாம்ப்பா, இதுக்காக நீங்கள் சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு இல்லை, இது ஒரு கயிறு தானே, இதை நான் கழட்டி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. ஐயோ, நம்ம என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஒன்றுமே புரியலையே. சொத்துக்காக இப்படி பண்ணிட்டாலே அந்த பாவி. இங்க இருந்து பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. சரோஜா வா, சரோஜா போலாம். எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிட்டு கிடக்குற, ஃபோனை எடுக்கிறாளா பாரு. காலை மடக்கி வச்சு இப்படி விட்டதை பார்க்கறதுக்கு எவ்வளோ சுகமா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, நல்லா அழகா படுத்துக்கிட்டு இருக்கே, வேலையெல்லாம் முடிஞ்சா? ஆ, யாரது? ஓ, நூறோ? இல்லை 108. போகிற போக பார்த்தா 108 தான் கூப்பிடணும் போல. என் மாமியார் கறி வாங்குற வேலைக்கு உடம்புலாம் வலிக்குது. அது சரி, இந்த ஃபோன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னதுக்கு தான் அடிக்குதுன்னு தெரியல. எடுத்து பேசும், பேசி தொலையும், பேசினா தெரிய போகுது. ஹலோ சொல்லு நீலி, எதுக்கு இப்படி கால் பண்ணிக்கிட்டே கிடக்கா? ஏடி, விஷயம் தெரியுமா? இங்க பிரச்சனை ஆகி போயிட்டு. நம்ம பிரீத்தி இருக்காளே, சரோஜா அக்கா பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. இறைவா, என்னடி சொல்லுது? ம், எதுக்கு இந்த ஷாக்கு? சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பிரீத்தி இருக்காள, பிரீத்தி சரோஜா அக்கா பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்டி. எப்படி கல்யாணம் ஆச்சு? அதை எப்படி யாக்கிட்டு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஐயா, அதை ஏன்டி கேக்குத? ஒரு பையன் வந்தா அவன் பாண்டு தாலியை கட்டிட்டு போயிட்டான்டி. என்னடி சொல்ற? ஒண்ணுமே விளங்கலையே. சரி, இப்ப எங்க இருக்காங்க அவங்க? வீட்டுக்கு தாமா வந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்னு எதுவும் வெளியே சொல்லிவிடாத, அப்படியே தெரியாத மாதிரி கமுக்கமா இருந்துக்க. ஐயோ, வீட்டில் ஃபோன் வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் ஃபோன் எடுக்காமல் இங்கே வந்து இவன் முன்னாடி உட்காந்துட்டு வேற ஃபோனை அட்டன் பண்ணி தொலைச்சா, அவகிட்டயும் வளரி வேற தொலைச்சிட்டேனே. சரி டி, சரி வைக்கிறேன். என்னக்காச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனையா சொல்லுங்க. அது சின்ன பொண்ணு, எவனோ வந்து தாலியை கட்டி போட்டானா சின்ன பொண்ணு. என்னது? எவனோ வந்து தாலியை கட்டி போட்டானா? சரி, இப்போ எங்க இருக்காங்க? வீட்டுக்கு தான் வாரேன்னு சொன்னாங்களாமா. சரி சரி, வாங்க, உடனே புறப்படுவோம். எங்க போகணும் சின்ன பொண்ணு நம்ம இப்போ? இக்கா சரோஜோகா வீட்டுக்கு தான் போலாம், வாங்க. ஏன் சின்ன பொண்ணு, இப்போ நம்ம போனா அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்காது? எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவங்க யோசிச்சுப்பாங்கல்ல. அக்கா, இப்போ அதை பத்திலாம் பேச நேரம் இல்லை, வாங்க நம்ம உடனே சரோஜோகா வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, எதுக்கு இவ்வளவு வேகமா போற? பொறுமையா போலாம்ல. அக்கா, இவ்வளோ வேகமாக போனதா சீக்கிரமா போக முடியும். இவ சரோஜக்கா வீட்டுக்கு போறதுக்கு வேகமா போறாளா, இல்லை என்ன சாகா கொடுக்க வேகமா போறாளான்னு தெரியலையே. அப்பா, எப்படியவா இந்த உலகத்துல மக்கள் எப்படிதான் உழைச்சி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றி வாழ்றாங்கன்னே தெரியலையே கடவுளே. நமக்கு இப்படி திருடி திங்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நிறைய முருங்காய் கிடைச்சிருச்சு, இதை அப்படியே ஒரு 4-5 பேருக்கு பிரித்து கொடுத்து நம்மளுடைய கருணை உள்ளத்தை காமிப்போம். பானு போறா போலையே. அடியே பானோய், சொல்லுங்க சாந்தியக்கா. ஏக்கா, என்னது இது? இவ்வளவு முருங்காய் வச்சிருக்கீங்களா? எதுக்கு இவ்வளவு முருங்காய் வச்சிருக்கீங்க? ஏதாவது கடைக்கிட போட போறீங்களா? இல்லடி பானு, கடைக்கு போயிருந்தேன், கொஞ்சம் காசு அதிகமாக இருந்து பார்த்துக்க. சரி, முருங்காய் ஏன் நமக்கு மட்டும் வாங்கணும், ஊர் உலகத்துக்கும் பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்மளாம வேணாமான்னு தெரியலையே. இவன் நல்ல நாளையே காக்காக்கு சோறு இருக்க மாட்டான், அப்பேற்படவுல ஊருக்கு முருங்காய் தரப்போறேன். ஒருவேளை போய் சொல்லுதான்னு கண்டுபிடிச்சிட்டாலும் இவன் என்ன வேணா பண்ணிட்டு போறா, நமக்கு முருங்கை கிடைச்சா லாபம் தானே. ஏன் பானு, ஏன் இவ்வளோ ஆழ்ந்த யோசனை உனக்கு? இல்லைக்கா, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்க போய் தான் நாட்டில் மழை புயல்லாம் வந்துட்டு போகுது. பொறுமையா போச்சுட்டு பொண்ணே. இவங்க 2 பேரும் எங்க இவ்வளோ வேகமா போறாங்க? இந்த பக்கம் போறாங்கன்னா யார் வீட்டுக்கு போவாங்க? சரோஜோக்கா வீட்டுக்கு தான் போவாங்க. இவ்வளோ வேகமா போறாளுங்களேம்மா. அதானே அதானே, என்னவா இருக்கும்னு தெரியலையாக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அவங்க வீடு இன்னைக்கு பிரியாணி பண்ணுவாங்களா இருக்குமோ? அன்னைக்கு கிடந்து பிரியாணி தான் ஃபுல்லாக நம்ம வலிச்சு கொண்டாந்துட்டோம் மேட்டி, அதனால இன்னைக்கு பிரியாணி பண்ணி போடுறாளோ என்னவோ. ஒருவேளை இருக்கும் அக்கா. நம்ம இருக்கும்னு சொல்லிட்டு கிடக்கிறது பதில் வா போய் நம்ம நேரம் போய் தின்னுட்டே வந்துடுவோம். என்ன சொல்ற? சரி சரி அக்கா, போலாம்.
பிரியாணினா போதும் உடனே கிளம்பிடுறது. சரி, அந்த ஆள் இருக்கே முருங்கா, அதை ஊர் உலகத்துக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதை என்ன பண்ண போறீங்க? ஆ, பெரிய முருங்கக்கா பிரியாணிக்கு ஈடாக மாட்டி. இன்னைக்கு அவங்க வீட்டில் போடுறதாக போய் தின்னுட்டு வந்துடலாம். நாளைக்கெல்லாம் முடியுமா? முருங்கா இருந்தால் நாளைக்கு ஆகும்ல. அதுவும் சரிதான். சரி, தூக்கி எப்படி உள்ளே போட்டுட்டு நம்ம போய் பிரியாணி தின்னுட்டு வந்துடுவோம். சரியா? சரி போல மாட்டி பானு. ஏன் அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ஒரு விஷயம் என்ன பானு, 1000 விஷயம் கூட கேளு. ஏன் அக்கா, நிஜமா இந்த முருங்காய் நீங்க தான் வாங்கினீங்களா? என்ன செடியா கேட்டுவிட்டா? என்ன பண்றது? ஆமாட்டி பானு, ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் தான் வாங்கினேன். அப்போனா சரிதான்க்கா. நம்ம மட்டும் கருணை உள்ளமா இருந்தா எவனுக்கும் பொறுக்காது போல. கூட இருக்கிற இந்த நண்டு சிண்டுகளுக்கெல்லாம் ஐடியா முளைக்கிறேன். அப்பா அலாதிகப்பா. சின்ன பொண்ணத்த கீர்த்தி, பிரீத்தி எங்க? மேல இருக்கா. ஏக்கா சரோஜாக்கா, ஏக்கா பாருங்கக்கா, இங்க பாருங்க. ஏக்கா நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் அக்கா. எல்லாம் சரியா போயிடாக்கா, கவலைப்படாதீங்கக்கா. அண்ணே கண்ணை தொடச்சிக்கோங்க அண்ணே, எல்லாம் சரியா போயிடும். நம்மளாம் இருக்கோம்ல, எவ்வளோ பேர் இருக்கோமே. அப்புறம் அப்படியே விட்டுருவோமா என்ன? வாங்க அண்ணே, இப்பயே அந்த பையன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி போய் நியாயத்தை கேட்போன்னே. வாங்க. ஏட்டி, இங்க பிரியாணி பண்ணி வச்சிருப்பாங்க, வந்து தின்னுபிட்டு போலான்னு பார்த்தா எல்லாம் மூளைக்கு உட்காந்து அழுதுகிட்டு கிடக்குங்க. இதுல என்ன சரோஜாக்கா வேற பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. ஒருவேளை சரோஜாக்கா ஐயோ மண்டைய போட்டுட்டா போலையே. அச்சோ சாகிற வயசாக்கா இது உனக்கு. இப்படி போயிட்டியேக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இவங்களுக்கு பிரியாணி பண்ணி இந்தாம எடுத்துட்டு போவானு, எடுத்துட்டு போய் சாந்தின்னு சொன்னியேக்கா. எங்க உங்க 2 பேருக்கும் அக்கா பிரியாணி சேர்ந்து எடுத்துட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. ஆமா. சரி, 2 பேரும் கொஞ்சம் அப்படி வாரீங்களா? ஏன் சின்ன பொண்ணு, இன்னைக்கு அக்கா எங்களுக்காக பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்களா? பிரியாணி பண்ணிட்டே இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சா சின்ன பொண்ணு? எங்களுக்கு கொடுத்து அனுப்ப பாத்திரமும் எடுத்து வச்சாங்களா சின்ன பொண்ணு? வச்சாங்க. அது கொடுக்கறதுக்கு தான் உங்களை தனியாக கூப்பிடுதேன். இப்படி எங்களுக்காக பிரியாணி பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சு இப்படி செத்து போயிட்டியாக்கா, செத்து போயிட்டியே. சரி, போலாமா? போலாம் சின்ன பொண்ணு. பெரிய பாத்திரமா சின்ன பாத்திரமா? நேரில் காமிக்குதேன், வாங்க. அக்கா இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டு வரேன். ஐயோ சின்ன பொண்ணு, வேணாம் சின்ன பொண்ணு. எதுக்கு பிரச்சனை சின்ன பொண்ணு? இருங்க அக்கா, பாவம் பிரியாணி சாப்பிட்டுட்டு போட்டான். எங்க சின்ன பொண்ணு, பிரியாணி ஒன்றுத்தையும் காணும். தோ எடுத்துட்டு வரேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. அம்மா, நல்லா இருந்துச்சா பிரியாணி? முட்டை இன்னும் கொஞ்சம் வைக்கவா இல்லை போதுமா? எப்போ பார்த்தாலே சோறு. சோத்துலேயும் ஒரு வெரைட்டி கேட்குதா? அதுவும் பிரியாணின்னா பிடிச்சி தொங்கிக்கிட்டே கிடக்க வேண்டியது. ஏட்டி பானு, இவன் உயிரோட தான் இருக்கானா? எதுக்கு இப்படி பேச்சு மூச்சு நம்ம உட்காந்துட்டு கிடக்கா? ஐயோ அக்கா, சுரேஷ் அண்ணனும் பாருங்க, அவரும் தலையில கையை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வந்த நேரத்துல இருந்து நானும் பாக்குறேன். என்னதான் பிரச்சனைன்னு ஒன்றும் புரியல. ஏ பானு, இங்க பாருட்டி, இந்த புடவை கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா அக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கிருப்பான்னு தெரியலையே. இந்த காலத்துல யார் டிபி கடையில் வாங்குறா? எல்லாம் போன்ல தான் வாங்குறாங்க. போன்ல தான் வாங்கியிருப்பா. ஜாக்கெட் எப்படி தச்சிருக்கேன்னு பார்ப்போம். பார்க்கலாம்க்கா. ஜன்னல் வச்சு ஜாக்கெட் தைக்கவா தாலி. ஏன் சின்ன பொண்ணு, நம்ம பிரீத்தி காலத்துல தாலி கிடக்குதே, என்ன கல்யாணம் ஆயிட்டா? ஆமாம், கல்யாணம் ஆயிட்டு. என்னட்டி சொல்லுத? அது எப்படி டக்குன்னு கல்யாணம் ஆகும்? கல்யாணம் ஆகுன்றது அவளுக்கும் தெரியாது, இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னட்டி சொல்லுத? எனக்கு ஒன்றுமே விளங்கல. ஏக்கா, கோயிலுக்கு போயிருக்காங்க நம்ம சரோஜாக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாம். அந்த நேரத்தில் எவனோ எங்கேருந்து வந்து தாலியை கட்டி விட்டாங்க்கா. என்னட்டி சொல்ற? எவனோ ஒருத்தன் தாலியை கட்டி விட்டானா? அவன் யாரு என்னன்னு தெரியலையா? அவன் வேற யாரும் இல்லை. எம்மா யாத்தடி, உயிரோட தான் இருக்கா. ஈஸ்வரி மகன். மகனா? ஆமா,
ஈஸ்வரி மகனே தாம்மா. இந்த சொத்து அவளுக்கு வேணுமா, இதை நாங்கள் தரலைன்னு சொல்லிட்டு பழி வாங்கிறதுக்காக பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி போட்டாமா. அப்போ என்னதாக்கா பண்ணுறதா இருக்கீங்க? இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது வேற ஊருக்கு போயிடலாம்னு இருக்கும் பானு. அக்கா நீங்க ஏங்கா வேற ஊருக்கு போகணும்? இது உங்க பூர்வீக சொத்து. சொத்து எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்தாச்சுலா. இது உங்களுக்கான சொத்து. இந்த சொத்துல நீங்க வாழ்றதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி பழி வாங்குறதுக்கு அவ தான் எங்கேயாவது போகணும். நீங்க ஏன் போகணும்? அதுக்கு என்னம்மா பண்ணுறது, 2 பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கேனே. அக்கா நீங்க கிளம்புங்க, வாங்க நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போய் நியாயத்தை கேட்போம் வாங்க. ஆமாம், சின்ன பொண்ணு சொல்கிறதான் சரி, வாங்க போகலாம். ஆமாம் போகலாம் அக்கா வாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் நம்ம எபிசோட்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பொன்னி பிரேம் சீரீஸ் அண்ட் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து சேனலில் வீடியோ பாருங்கள். ஆமாம் மக்களே, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து விஜய் அண்ட் பிரீத்தி வந்து சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சீரீஸில் அது கொஞ்சம் முடியாமல் போச்சு. நெக்ஸ்ட் சீரீஸில் கண்டிப்பாக நம்ம வந்து விஜய் அண்ட் பிரீத்தியை மட்டும் வச்சு ஒரு சீரீஸ் வந்து பிளான் பண்ணலாம். அப்புறம் மாஸ் கிரியேஷன் தேவிகா, மரியா ஷீலா, பூர்ணகௌரி, காயத்ரி காசிநாதன், ராஜா ராஜா, புவனா புவி, தனலக்ஷ்மி, நேஹா ஸ்ரீனிவாசன், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. மேலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மீதி பேருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் மக்களே. வாரோம்.